யோகஸ்தானத்தை யோகாதிபதியாகப்பட்ட குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தன லாபங்கள் ஏற்படும். அந்த லாபங்களுக்கு அதிபதியாக இந்த குரு பகவான் விளங்குகிறார். 11ஆம் இடத்து அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். யார் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரோ அவரே கல்லாப்பட்டில வந்து உட்கார்ந்த மாதிரி லாபத்தில் வந்து உட்காரும் பொழுது சார் இந்த உலகத்துல யாரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரெல்லாம் தொடரதே கஷ்டம் அப்படின்னா யாருன்னா குரு பகவான் புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி. அவரே தன் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டேன் குருஜி, எனக்கெல்லாம் குழந்தை கிடைக்குமான்னு நாங்கள் ஏங்காத நாட்கள் இல்லை, எங்கள் தலையணை நனைந்ததுதான் மிச்சம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குரு பகவான் இரட்டை குழந்தையாக உங்களுக்கு ஆபீஸ்ல என் பாஸ் மாதிரி ஒரு நல்லவர் வருமா, நான் உண்மையிலே இந்த நிறுவனத்தில் பணிபுரிய பெருமைப்படுகிறேன்னு போடுங்க. அன்னைக்கு சாயந்தரமே உங்களை கூப்பிட்டு குத்துன்னு குத்தி ஏன்டா இந்த கம்பெனியில் வேலை செய்யறங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. காரணம் என்னன்னா உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. திரும்பி பார்த்தா எப்படி நாட்கள் ஓடிச்சுன்னே தெரியல குருஜி. அப்படியே 2024 வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 2025 வரப்போகுது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த 2025 ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும். ஒன்று சனி பயிற்சி நடக்கும், இல்லை குரு பயிற்சி நடக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வகையில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் 3 பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கிறது. குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் பல முத்தாய்ப்பான நல்ல விஷயங்களை வாரி வழங்கப் போகிறது. இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன் குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த வரம் இந்த வருடத்தில் கிடைக்கும். இந்த வரம் தருவதிலே முக்கியமான ஆளாக கருதப்படுபவர் யார் என்றால் குரு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா, குரு பலம் வந்தாச்சா? கல்யாணமாக போகுது, குரு பலம் வந்தாச்சா? குழந்தை பிறக்க போது குரு பலம் இருக்கா? நம்ம கேட்குறோமா இல்லையா? குரு பலம் இருக்கா? ஒரு வித்யை, ஒரு தொழில் தொடங்க குரு பலம் இருக்கா? அந்த குரு பலம் என்பது அத்தனை ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அந்த குரு பயிற்சி வருகின்ற மே 15ஆம் தேதி, அதாவது 2025 மே 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த குரு பயிற்சி மே 15 நடந்து முடிந்த பின்பு நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை, பொதுவாகவே இந்த வருடம் இந்த கேந்திர பலம் பெற்று குரு விளங்குகிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பக்கம் மீனம், அதுல சனி இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்துல புதன் இருக்கார், மிதுனத்துல குரு இருக்கார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி தரப்போகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். ஸோ அவ்வகையிலே இந்த 15ஆம் தேதி மே 15 குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுன ராசியில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி யாருக்கெல்லாம் யோகங்களை தரப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக போகிறது. ஐ எம் ஷூர். அவ்வகையிலே சிம்மராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 5ஆம் வீடாகப்பட்ட யோகாதிபதி குரு. யார் உங்களுக்கு? யோகாதிபதி, யோகத்தை தரக்கூடியவர். சார் உலகத்துல குருவினுடைய பணி என்ன? குருவினுடைய பணி என்ன? யோகத்தை தருவது. திருமண பிராப்தியோ, புத்திர பிராப்தியோ, அல்லது வீடு சம்பந்தப்பட்ட பிராப்தியோ, எதுனாலும் அந்த யோகத்தை தருவது குருவினுடைய பணி. அந்த 5 கூடிய குரு பகவான் 11 கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது என்ன தருகிறார்னா, லாபத்தை எடுத்து நடத்துகிறார். அந்த லாபத்தை பாத்தீங்கன்னா, லாபம் என்பது என்ன? உங்களுடைய தன லாபங்கள், உத்தியோக லாபங்கள், எதனால ஒரு லாபம். சார் நான் ஒரு கடை வச்சிருக்கேன் சார், அந்த கடையில் ப்ராடக்ட் எல்லாம் பிஸியானா தான் எனக்கு பிஸி இல்லையா? அந்த லாபங்கள்ங்கிறது எங்கிருந்து உருவாகுது? யோகம் லாபத்தை தருகிறது. யோகஸ்தானத்தை யோகாதிபதியாகப்பட்ட குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தன லாபங்கள் ஏற்படுகிறது. அந்த லாபங்களுக்கு அதிபதியாக இந்த குரு பகவான் விளங்குகிறார். 11ஆம் இடத்து அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். யார் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரோ அவரே கல்லாப்பட்டில வந்து உட்கார்ந்த மாதிரி லாபத்தில் வந்து உட்காரும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது. அதே மாதிரி 5 கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் என்பது முயற்சிக்கான இடம். சார் இந்த உலகத்துல யாரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரெல்லாம் தொடரதே கஷ்டம் அப்படின்னா யாருன்னா, தொடர்ந்து யார் முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்களோ, யார் தொடர்ந்து முயற்சிக்கிறார்களோ,
விவேகானந்தர் ஒரு வரியில் அழகாக சொல்லுவார், என்ன, ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முயற்சிப்பவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக நினைப்பவனை, அது என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் சாமியாராக ஆகிறதா இருக்கலாம், சண்டைக்காரனாக ஆகிறதா இருக்கலாம், மல்யுத்த வீரர்கள் சொல்கிறேங்க, பெரிய பணக்காரர் ஆகிறதா இருக்கலாம், இல்லை செலிபிரிட்டி ஆக்டர் ஆகிறதா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முடிவு செய்து விட்டால் அவரை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறது. குரு பகவான் புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி. அவரே தன் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது, குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டேன் குருஜி, எனக்கெல்லாம் குழந்தை கிடைக்குமான்னு நாங்கள் ஏங்காத நாட்கள் இல்லை, எங்கள் தலையணை நனைந்தது தான் மிச்சம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குரு பகவான் இரட்டை குழந்தையாக உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார். யுவர் பிளஸ்டு பை 2 பேபிஸ், ட்வின்ஸ். ஏடா அப்படியா குருஜி, நீங்கள் சொல்கிறத கேட்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் இவ்வருடம் உண்டாம். இந்த வருடத்திலே உங்களுடைய யோகங்கள் என்பது டபுள் டமாக்கா. காரணம் என்னவென்றால் குரு பகவான் 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான். அதே மாதிரி இந்த குரு பகவான் என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். சார் ரொம்ப நாளாக எனக்கு கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் சார், எங்களுக்குள்ள பிரச்சனை, சும்மாலாம் கிடையாது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சார், பிரச்சனைனா பிரச்சனை, அப்படி பிரச்சனை, ஏன் எங்களுக்குள்ள சண்டை வருதுன்னே தெரியல சார். சார் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம பிரபகண்டா பண்ணுறது தான். நான் ஒய்ஃப் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைக்காமல் இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை வராது. நான் சொல்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒய்ஃபும் ஜாலியாக பீச்சுக்கு போங்க, வி ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, வீட்டுக்கு வரது கூட சண்டை வந்துடும். யூ டோன்ட் வரி. நம்ம ஆட்கள் அவ்வளோ நல்லவங்க. நம்ம ஆஃபீஸில் என் பாஸ் மாதிரி ஒரு நல்லவர் வருமா, நான் உண்மையிலே இந்த நிறுவனத்தில் பணிபுரிய பெருமைப்படுகிறேன்னு போடுங்க, அன்னைக்கு சாயந்தரமே உங்களை கூப்பிட்டு குத்துன்னு குத்தி ஏன்டா இந்த கம்பெனியில் வேலை செய்கிறங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. காரணம் என்னென்னா நம்ம ஆளுங்க அவ்வளோ நல்லவங்க. ஸோ அப்படி ஏழுக்குடையவனை தேவையில்லாத சண்டைகள், திருஷ்டிகளால், சின்ன சின்ன சச்சரவுகளால் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய தம்பதிகள் இணைந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பது சரியா, திருமண வாழ்க்கை உங்களுக்கு சரியாகிறது. மீண்டும் மகிழ்ச்சியுடனும் களிப்புடனும் இருக்க போகிறீங்க. ஆக சிம்மராசிக்காரர் இருக்கலாம், சிம்மராசிரா நீங்கள் அதே கெத்து, புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி, சிம்ம ராசின்னா சும்மா இல்லை, வச்சு சூப்பராக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. 100க்கு 200 மார்க். ஸோ மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.